ஓம் இறையடியாக இருக்கலாம். இன்றைய குரு பெயர்ச்சியினுடைய மகிமை மகாத்மியம் ஒவ்வொரு ஆலயத்திலும், ஏன் பெருமாள் ஆலயத்திலும் கூட மதுரை கூடலழகர் கோயிலே நவக்கிரக மூர்த்திகள் அங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு திருக்கோயிலும் உள்ள நவக்கிரக மூர்த்தியானவர் அந்த கோவிலின் இறைவனின் அருளை, அவருடைய கட்டளைகளை எடுத்து இறுதியார்களுக்கு அப்படி பணிபுரிந்து அவர்கள் கேட்கும் வரங்களை எல்லாம் கொடுக்கின்ற நவக்கிரக மூர்த்தி தான். ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு விதமான நவக்கிரக மண்டல அந்த பிரதட்சணம் வலம் வருகின்ற இடமானது இருக்கும். ஆனால் ஒரு கோயிலே நாம் நவக்கிரகத்தை சுற்றி வந்தோம் என்பது சொல்வது சரிதான். ஆனால் அந்த கோவிலிலே உள்ள இறை மூலமூர்த்தி கர்ப்ப கிரகம், அந்த பிரதான சுவாமி அம்பாள் அருளும் அந்த தேவதைகளுடைய ஆசீர்வாதத்தால் அவங்களிடம் கட்டளைகளை ஏற்று அந்த நவக்கிரக மூர்த்திகள் நமக்கு அருள் புரிகின்றார்கள். இதுதான் சத்தியம். ஒரு காலத்திலே நவக்கிரக மூர்த்திகள் தோன்றாத காலத்திலே திருமழப்பாடியிலே 9 சின்ன கல்லுனாலான குழிகள், அதுதான் இன்னைக்கும் விளக்கேற்றுகின்றார்கள். இப்படி கோள்களிலே, நவக்கிரகங்களிலே, கோள்களிலே பிரதானமான குரு கிரகமானவர் தன்னுடைய மேஷராசியினுடைய தனது ஆட்சியை முடித்து ரிஷபராசிக்கு மாலை செல்லுகின்றார். இருந்தாலும் ஒவ்வொரு சாதாரண ஒரு மனுஷன் வரும்போதே வாங்கோ 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 அப்படிங்கிறோம். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வருகின்ற குரு பகவானை, எல்லாவற்றிற்கும் தேவகுருவாக இருக்கின்றவரை எப்படி அழைக்க வேண்டும்? ஒவ்வொரு ஆலயத்திலும் பிரதானமான மேதா தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தி என்கின்ற தனி சன்னதி கொண்ட, அதுவும் முக்கியமாக நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டும். பல ஆயிரம் கோயில்களை பற்றி அடியேன் சொல்ல முடியும். திருவாரூர் ஆலயத்திலே, தியாகராஜ சுவாமி ஆலயத்திலே நீங்கள் கீழ சன்னதியிலிருந்து, கிழக்கு கோபுரத்திலிருந்து வீதி வடங்க கணபதி, நந்திமூர்த்தி, துவார கணபதி, துவார முருகர், விரன் வீட்டார், உடனே கொடிமரம் வரும். அந்த கொடிமரத்திற்கு வலது பக்கம் பார்த்தால் தனி சன்னதி. அருமையான தியாகராஜருடைய அத்தனை கட்டளைகளையும் பார்த்து கேட்டு வருகின்ற அடியார்களுக்கு சகலவிதமான சந்தோஷத்தையும் ஆசிகளையும் வழங்கும் அற்புதமான திவ்யமான மனுநீதி சோழனுடைய காலத்திலிருந்து இருக்கின்ற அற்புதமான தட்சிணாமூர்த்தி. சனகாதி முனிவர்கள் அற்புதமாக பெரிய உருவத்திலே இருக்கின்ற பிரம்மாண்டமான தனி சன்னதி கொண்ட தட்சிணாமூர்த்தி. மணக்கால் ஐயம்பேட்டை ராப்பட்டீஸ்வரம் கோயிலிலே மகாமண்டபத்திலே எழுந்தருளும் தட்சிணாமூர்த்தி. புதுக்கோட்டை மாவட்டம் பட்டமங்கலத்திலே எழுந்திருக்கின்ற அற்புதமான தட்சிணாமூர்த்தி. இப்போது திருவண்ணாமலையிலே கிரிவலத்திலே ரமண மகரிஷி சேஷாத்திரி சுவாமிகள் ஆசிரமத்திற்கு அருகில் உள்ள தட்சிணாமூர்த்தி. இப்படி உயர்ந்த அளவுக்கு பிரம்மாண்ட ரூபத்துடன் நமக்கு கொடுக்கின்ற தட்சிணாமூர்த்தி ஒவ்வொரு ஆலயத்திலும் தனி சன்னதி கொண்டு இருக்கின்ற தட்சிணாமூர்த்திகள் மற்றும் கோஷ்டத்திலே, பிரகாரத்திலே சுவாமியினுடைய மூல கருவறைக்கு தென்பாகத்திலே அமர்ந்திருக்கின்ற சக்தி வாய்ந்த லால்குடி திருமங்கலம் அருகே சுவாமவேதீஸ்வரர் கோயிலிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கேட்ட வரத்தை அப்பொழுதே தருகின்ற தட்சிணாமூர்த்தி. இவர்களுக்கு ஆராதனை அபிஷேகங்கள். அதே மாதிரி ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி கோஷ்டமூர்த்தியாக இருக்கின்றார். ஆனால் பிரதான மூர்த்தி வேற. ஆனால் இப்படி தனி சன்னதி அருள் கொண்டு விளங்கும் தட்சிணாமூர்த்திகள் பல கோடி. மதுரை எம்பதியிலே சுவாமி சன்னதிக்கு வாயு திக்பாகத்திலே ஒரு பெரிய தட்சிணாமூர்த்தி இருந்தார். சில கோயில் கட்டுமான பணியின் போது இறையருளால் அந்த தட்சிணாமூர்த்தி வெளியே கொண்டு வைக்கப்பட்டுள்ளார். அதுவும் இறைநிலையே. கேட்கின்ற வரத்தை அப்படியே அந்த க்ஷணமே கொடுக்கின்ற அற்புதமான தட்சிணாமூர்த்தி. இப்படி தட்சிணாமூர்த்தி மேதாவினா அது ஒரு மகாமுனிவர். மேதாவி மகரிஷின்னு ஒரு முனிவர் இருந்தார். இப்படி மேதா விலாசம், குரு வேற, தட்சிணாமூர்த்தி வேற. தட்சிணம் என்றால் தெற்கு, தட்சிண பாகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம் தட்சிணாமூர்த்தி. இப்படி தட்சிணாமூர்த்திகளிலே பல கோடி
இடங்களிலே இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியை பற்றி சொல்கின்றோம். இன்று திருவாரூரிலே நமது அகஸ்திய விஜயத்தினுடைய புத்தகங்கள் எல்லாம் கொடுத்து முறையாக பூஜைகள் எல்லாம் செய்து தான தர்மங்கள் எல்லாம் செய்த அடியார்களும் உண்டு. இன்று ராப்பட்டீஸ்வரத்திலே மிக அற்புதமாக ஹோமயாகங்களுடன் அற்புதமான இன்று பிரம்மாண்டமான புத்திர காமேஷ்டி யாகம் செய்த பலனை கொடுக்கின்ற தட்சிணாமூர்த்தி புதுக்கோட்டை பட்டமங்கலத்திலே இருக்கின்ற புண்ணிய விருட்சத்தினுடைய இடையில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி. இப்படி எல்லா விதமான தட்சிணாமூர்த்திகளையும் இன்று கண்டிப்பாக ஒவ்வொருவரும், குறிப்பாக கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இன்று தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். பூசம், ஆயில்யம், புனர்பூசத்தினுடைய 4வது பாதம். மேலும் அதாவது எங்கெங்கெல்லாம் குரு, இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இன்று செய்வது எதிர்காலத்தில் நல்லது நடப்பதற்காக. ஏதோ ஒரு காரியங்களிலே தடைகள் ஏற்படலாம், ஏதோ பிரச்சனைகள் ஏற்படலாம். எதுதான் அந்த நேரத்தில் குரு எப்படி இருக்கார், சனி எப்படி இருக்கார் என்று நினைக்கக்கூடாது. பொன், பொருள், ஆபரணம், சந்தோஷம், அழகு, கல்யாணம், திருமணம், குரு பலம் வந்து விட்டதா என்று கேட்பதற்கு, அந்த குருவை நாம் வணங்குவதற்கு இன்று அற்புதமான ஏற்ற நாள். இந்த மாதத்தினுடைய ஆங்கில மாதத்தினுடைய முதல் மாதமான மே மாதத்திலே வருகின்ற அற்புதமான நாளிலே புதன்கிழமையிலே வருகின்ற தட்சிணாமூர்த்தியினுடைய குருவினுடைய பயிற்சியானது ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது. அவர்கள் வயதுக்கு ஏற்ற விளக்குகளை சுத்தமான நல்லெண்ணெய், சுத்தமான பசுனையினால் தீபத்தை ஏற்றி, எலுமிச்சம்பழ அன்னதானம், கொண்டக்கடலை சுண்டல்கள், கொண்டக்கலையிலே விளக்கு ஏற்றி வைப்பது, மஞ்சள் நிற ஆடைகளை இறைவனுக்கு சார்த்தி அலங்கரிப்பது, மஞ்சள் நிற சாமந்தி, மஞ்சள் நிற புஷ்பங்கள், வாசனை மலர்களால் தட்சிணாமூர்த்திக்கு அணிவித்து அலங்காரம் செய்து தட்சிணாமூர்த்தி அஷ்டோத்திரம், சதநாமாவளி, சகசிரநாமாவளிகளை வாசிப்பது, இப்படி நிறைய நீர்போர் பானகம் தானங்களை கொடுப்பது, இனிப்பான சக்கர பொங்கல், கேசரி இவைகளை படைத்து வணங்குவதும் இன்று நமது பாவத்திற்கும் கர்மத்திற்கும் ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் என்பது சித்தர்களுடைய வாக்கு. தவறவிட்டால் நாளைக்கு வருமா என்பது தெரியாது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையதே அருளாளர் அருணாச்சலா.